வணக்கம். மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுன்னா நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பிளான் போட்டு படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கன்ஃபார்மாக வந்து ஒரு அப்ராக்சிமேட் டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியுமே ஒரு நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் நம்மக்கிட்ட நிறையா வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி கூட. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்ணடி பண்ணுங்க. ஓகே, இப்போ அதாவது மாவட்ட நீதித்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாவது டைமும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஒரு 1 வீக் வந்து டைம் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாலே கொஞ்சம் நிறைய பேர் அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நீதித்துறை வேலைவாய்ப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பாண்டிச்சேரி பீப்புளுக்கு வந்து ஜூலை 27, 28 வந்து எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ இன் பிட்வீன் கேப்பில் நமக்கு ஒரு இன்னொரு அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அது ஹைகோர்ட்டில் டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசிஏ, டெலிஃபோன் ஆப்ரேட்டருங்கிற போஸ்ட்டுக்கு வந்து தனியாக வந்து மே மாதம் எக்ஸாம் வச்சாங்க. அதுக்கு ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ வந்து ரிசல்ட்டு இதுக்குள்ளே வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணிப்பின்படி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பில் அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாஜி, தூய்மை பணியாளர், எக்ஸாமினர், சீனியர் பள்ளி, ஜூனியர் பள்ளி போன்ற பதவிகளுக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட்டில் செகண்ட் வீக்கில் கூட எக்ஸாம் இருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க பாண்டிச்சேரி பீப்புள் மட்டும் அப்ளை பண்ணுற கோட்டாலைய அந்த ரெக்ரூட்மெண்ட் என்ன சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஜெக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க. அடுத்த நாள் வந்து எக்ஸாம் டேட் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் காட்டிக்கிட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சுனாலே அடுத்த ஒரு 10 நாளில் நமக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே கூட வரலாம். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரல, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வரனா ஆகஸ்ட் எண்டில் தான் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நம்ம ரிஜெக்ட் லிஸ்ட் போட்டாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஆகஸ்ட் மிடில் வந்து நமக்கான தேர்வு இருக்க 100% வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சில பேர் கேட்பீங்க, ஏங்க இன்னும் வந்து நான் ப்ராப்பராக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ வந்து 1 மாதம் இருக்குது, நான் படித்து முடிச்சிடமானா நீங்கள் ஃபுல் டைமாக ஸோ படிக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை, வேறு எந்த வேலையும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து 100% வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க நான் வந்து வேலைக்கு போகிறேன், எனக்கு வந்து டெய்லி 1 ஹவர் தான் கிடைக்குது, அதை அப்புறம் வந்து ஒரு நாள் படிக்க ஒரு நாள் படிக்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அட்லீஸ்ட் டெய்லி நீங்கள் 4 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா இந்த 1 மாதமோ 1.5 மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, மாவட்ட வாரியாக அந்த காம்படிஷன் பிரிஞ்சிருது. அந்த மாவட்ட வாரியாகல உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே தான் காம்படிஷனே இருக்குது. அதனால வந்து தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 மாதம் கூட போகுது. சரிங்களா? ப்ராப்பரான மெட்டீரியல் இருந்து கையில் வச்சுருந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு டெஸ்ட்டோ ஏதோ போட்டு பார்த்தீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 30 days 35 days வந்து கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 35 டேஸும் டெய்லி 3 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸாச்சும் படிச்சிங்கன்னா கூட வேலை வாங்கலாம். அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிங்க, 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதிங்க. ஸோ அதில் ஒரு வெறியோட ஃபயரோட என்ன தான் வந்து இடையில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் வேறு ஏதோ லீவ் போடுறனாலுமே அந்த அந்த இது கம்யூனிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டே டு டே வந்து டெய்லி வந்து அந்த கன்சிஸ்டன்சியாக வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் வேலையை பெற வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஒரு சில பேருக்கு பயத்திலே வாழ்வாங்க. என்னென்னா, நமக்கு காட்டிக்கிட்டு வருமா வராதா, நம்ம அப்ளிகேஷன் ஏதாவது தவறு பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டில் நிறைய பேர் இருக்கிறது என்னை கண்கூடாவே தெரிய மாட்டேங்குது தெரியுது. ஏன்னா அவங்க காட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் எனக்கு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படிங்கிறது நேரப்பட்ட பேரை பார்த்துருக்கேன். சரிங்களா? அப்போ நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றி. அது என்னென்னா, அப்ளிகேஷன் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ளிகேஷனை பாதியிலே விட்டவங்க. ஸோ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணாதவங்க. சரிங்களா? அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பேமெண்ட் பண்ணாத ரிஜெக்ட் ஆகிடும். அது
ஃபஸ்ட்டு வந்து இன்கம்ப்ளீட்டு, அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணாதவங்க, அப்புறம் வந்து சொன்ன டேட்டுக்கு அப்புறம் வந்து பண்ணவங்க. இந்த 3 கேட்டகரியில் தாங்க மேக்ஸிமம் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கேட்டகரியில் மட்டும்தான் நீங்கள் வந்து தவறுதலாக ஒரு டேட்டா கொடுத்துருந்தீங்க, ஸோ உங்கள் கம்யூனிட்டியை தவறாக கொடுத்துருந்தீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா பர்த் தவறாக கொடுத்துருந்தீங்க, உங்கள் நேமை தவறாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கால் டிக்கெட் வரும். ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. உதாரணமாக வந்து ஒரு சில பேர் காமனாக பண்ணுற நான் தப்பு, இப்போ நிறைய பேர் வந்து இப்பயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இப்போ வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் 10th தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து படித்ததோ டிகிரி படிச்சுட்டு 10th டேட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிசி வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அப்போ 10th வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டு இந்த டிகிரி டிசி கொடுத்தா அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மாட்டிக்குவாங்களா இல்லையா? ஓகேங்களா? இந்த தவிர ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்காங்க. இல்லை 8th தானே குவாலிஃபிகேஷனு, நம்ம 10th மட்டும் கொடுத்து வச்சுருக்கோம், நமக்கு தானே வேலை கிடைக்குன்னா, அப்போ அப்போ வந்து 10th நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா 10th டிசியோ 12th டிசியோ இருக்காது. கடைசியாக என்ன முடிச்சிட்டிங்கனாலும் அந்த டிசி தான் உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் படித்த படிப்பை வந்து நீங்கள் மறைச்சிருக்கீங்க அடிப்படையில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தவறு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க, அதாவது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியை மறைக்கக்கூடாதுன்ட்டு. சரியா பேர் வந்து இந்த தவறை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு காட்டிட்டு வரும், ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து பிரச்சனையாகும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ மற்றபடி ஃபோட்டோ சரியாக இல்லைங்க, ஃபோட்டோ வந்து ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷனில் ஃபோட்டோ இருக்குது, இன்னொரு போஸ்ட் இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள், அவங்க சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், அது வந்து அவங்க காட்டிட்டு வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு வரும்போது ஃபோட்டோ சரியாக இல்லைன்னா ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு இந்த ஃபோட்டோ ஒட்டி கொண்டு வர மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் அது 2வது ப்ராசஸ். சரிங்களா? ஃபோட்டோ சரியில்லைனா கூட உங்களுக்கு காட்டிட்டு வந்துடுங்க, அது இஷ்யூ கிடையாதுங்க. ஸோ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணாதாங்க லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமும் அப்ளை பண்ணி ஒரு சில பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். மற்றபடி எல்லாருக்குமே காட்டிட்டு வரும். ஆனால் அப்ளிகேஷனில் சில தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சே சில தவறு பண்ணியிருந்தீங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாம் பிரிக்கிறாங்க. அதே போல் கம்யூனிட்டியில் தவறு பண்ணக்கூடாது, அந்த கம்யூனிட்டி வச்சு தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, உங்கள் நேம் தான் நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த நேம்லையும் தவறு பண்ணக்கூடாது. இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பயப்படவே தேவையில்லை. ஓகேப்பா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புரிதலாக ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணால் வரட்டும், எதற்கு தயாராக இருக்கிற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். சில பேர் குரூப் 2க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கலாம். குரூப் 2மே இதில் வந்து நீங்கள் படித்தாலே பாதி வந்து குரூப் 2க்கு சேர்ந்து படிக்கிற மாதிரி தான். சரிங்களா? அதனால் குரூப் 2க்கு நாளைக்கு அப்ளை பண்ணி கடைசி தேதி நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் இருக்குன்னு அசால்ட்டை விடாதீங்க. அரசு வேலையெல்லாம் வேணும்னா அந்த 1 மாதத்துக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து ப்ராப்பராக ஸ்டடி மெட்டீரியல் இல்லை, குறிப்பாக வந்து அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாஜ், தூய்மை பணியாளருக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் கேதர் பண்ண முடியலன்னா நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக ப்ரொவைட் பண்ணோம். சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணுறோம், டெஸ்ட் பேஜும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் ரீடர் எக்ஸாம் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேக்கேஜும் பேக் இருக்குது, வெறும் 500 rupeesல. ஸோ வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ஷெடியூல் போட்டு நம்ம குரூப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இடையில ஜாயின் பண்ணாலும் மொத்தமாக அனுப்பிச்சிட்டு இனிமேல் வர டெஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவு வேணும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.